இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ இப்ப ஆதியோட பொண்டாட்டின்னு சொன்னா ஆதிக்கு தெரிய போகுது, அவ்வளவுதானே? அது முடியாது மீனா. நான் ஆதியோட பழைய வாழ்க்கைய பத்தி அவர்கிட்ட சொன்னேன்னு வைங்க, அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதனாலதான் கண்ணுக்கு முன்னாடி அவர் இருந்தோம் யாரோ மாதிரி பழகுற. ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. அதே சமயம் ஆதியோட உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம இருங்க. பாரதி, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுமா. உன் மனசை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இத பாரு, கண்டிப்பா கடவுள் உனக்கு துணை இருப்பாரு. இது சம்பந்தமா உனக்கு எந்த உதவினாலும் தாராளமா எங்க 2 பேர்கிட்டயும் கேளு. நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். நீங்க இப்படி சொன்னதே எனக்கு போதும். நீங்க எனக்கு உதவி செய்யறதா இருந்தா இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ராஜேஸ்வரி மேடத்தை பார்த்து மித்ராவை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். அதுக்காக தான் நான் அவங்கள தேடிட்டு இருக்கேன். இந்த மண்டபத்துல அவங்கள எங்கேயும் காணோம். முடிஞ்சா அவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. சரி பாரதி, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். பாரதி, உன் மனசு படுற பாட்ட எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா. இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கும். நீயும் ஆதியும் தமிழ் ஆதித்யாவோட சந்தோஷமா குடும்பமா வாழ்வீங்க. அத நாங்க 2 பேரும் பார்க்க தான் போறோம். நீங்க இப்படி பேசுறதே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் போய் ராஜேஸ்வரி அம்மாவை தேடி பாக்குறேன். சரி. டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எக்காரணத்தை கொண்டும் அந்த துறை மண்டபத்துக்குள்ள வந்துடக்கூடாது. அவன் கண்ணுல பட்டதும் அப்படியே தூக்கிடுங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம், நீ பயப்படாத. சரி போ. தூசுப்பாயில நீ வந்து விழுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இன்னொரு தடவை மேல வந்து விழுந்தா தொலைச்சிரும், பாத்துக்க. போடா. என்ன இது, இவனுங்க வந்துட்டு இருக்கன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவனுங்களை காணோம். எங்க போனானுங்க? டேய், ஏன் லேட்டு? நாங்க வர வழியில ஆட்டோக்காரன் பெட்ரோல் போட போயிட்டானா. அது இல்லாம சரியான டிராபிக் ஆயிடுச்சுனா. சரி சரி, ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்காத. இந்த விஷயம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம பிளான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? காய்கறிக்கார மாதிரி உள்ள போய் மித்ராவை இந்த சாக்குக்குள்ள வச்சு கடத்த போறோம். அதுக்கப்புறம் நாம அவளை இங்க இருந்து தூக்கிட்டு போய் பின்னாடி இருக்க கோயில்ல வச்சு நான் தாலி கட்டிடுவேன். புரிஞ்சுதா? ஓகேண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கரெக்டா பண்ணிடலாண்ணே. சரி சரி, லேட் பண்ணாதீங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள உள்ள போயிடலாம். வாங்க வாங்க.